கோல்ட ஒரு பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட்டா சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா நான் ஒரு 5 விஷயம் சொல்ல போறேன். அந்த 5 விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கோல்ட பார்க்க பெர்ஸ்பெக்டிவே மாறப்போகுது, கண்ணோட்டமே மாறப்போகுது. ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன டிஸ்க்ளைமர் தான். நம்பர் 1, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல வந்துட்டே இருக்கும். ரெண்டாவது டிஸ்க்ளைமர் பாத்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் என்னோட பர்சனல் சஜஷன் சொல்ல போறேன். ஸோ கோல்டு வாங்காது உங்க விருப்பம் தான். ஸோ இதே மைண்ட் செட்டோட இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா கோல்டு இஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட், இட்ஸ் ஜஸ்ட் சேஃப்டி. எஸ், கோல்டுன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. நிறைய மிடில் கிளாஸ் மத்தியில வந்து கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஜஸ்ட் சேஃப்டி தான். எப்படி நீங்க ஒரு பிக்ஸட் டெபாசிட்டோ ஒரு பாண்ட்ஸ் வாங்குறீங்களோ அந்த மாதிரி கோல்டுன்றது ஜஸ்ட் ஒரு சேஃப்டி தான். சரி, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ நீங்க டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஷேரை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த காசை வச்சு டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கார் தயாரிப்பாங்க. அந்த காரை குட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு பண்ண வேண்டிய எல்லாமே சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை ஒருத்தருக்கு சேல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மூலியமா அவங்க வந்து ஒரு லாபம் பார்ப்பாங்க. அந்த லாபம் டைரக்டா நாட்டோட growthக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த growth அஃபெக்ட் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா ரொம்ப சிம்பிள் திங். நீங்க வந்து ஒரு காசு ஒரு இடத்துல போடணும், அதுக்கு வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து காசு ப்ரொவைட் பண்ணணும். அது நேஷனலோட growthக்கு வந்து இம்பாக்டை கொண்டு வரணும். ஸோ இதுதான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து எந்த விதமான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து அது ப்ரொவைட் பண்ணாது. ஜஸ்ட் அதோட மதிப்பு எப்படி பெறும் அப்படின்னா, இந்த உலகத்துல கோல்டுன்றது ரொம்ப கம்மியான ஒரு விஷயமா கருதப்படுது. ஸோ மக்களுக்கு அது மேல ஆர்வம் அதிகமா இருந்தால தான் அது மதிப்பு பெறுது. ஸோ மக்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் கம்மியாகுதோ அது மாதிரி கோல்டோட மதிப்பு இழந்துரும். நம்ம நாட்டுல கோல்டு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பொருளாக கருதப்படுது. ஸோ கல்யாணத்துலயும் சரி, அது மாதிரி ஒரு ப்ரெஷியஸ் மெட்டலா தன்னோட ஹைஃபை ஸ்டாண்டர்டை காட்டுறதுக்கான ஒரு ஆர்னமெண்டா கோல்டு பாக்குது. அது மட்டும் இல்லாம கோல்டுன்றது ஒரு யூனிவர்சல் கரன்சி. நீங்க எங்க வேணா வாங்கலாம், எங்க வேணா விற்கலாம். ஒன்று வச்சுக்கோங்க, கோல்டுன்றது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சேஃப்டி தான். ஓகேங்களா? ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபிளேஷன் எட்ஜ். எஸ், நீங்க ஏன் காசை உங்க பேக்ல வச்சுக்காம, உங்க பையில வச்சுக்காம, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுக்காம, உண்டியல்ல வச்சுக்காம எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல போடணும்னு ஆசைப்படுறீங்க? அது கோல்டுல. ஏன்னா இந்த ஒரே ரீசனால தான் இன்ஃபிளேஷன். நான் சொல்ல புரியல அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க அம்மா சின்ன வயசுல வந்து ₹1க்கு 10 சாக்லேட் வாங்குறாங்க. ஆனா நீங்க ₹1க்கு இப்போ ஒரு சாக்லேட் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கு. சோ அப்ப நடுவுல இருந்த 9 சாக்லேட் எங்க? தெரியல. அதுதான் இன்ஃபிளேஷன். அதாவது பணம் வீக்கும்னு சொல்லுவாங்க. வருஷம் பணத்தை மதிப்பு எப்பவுமே இழந்துட்டு தான் இருக்கும். இந்தியாவில் 6ல இருந்து 7% வந்துட்டு பணத்தை மதிப்பு வந்து இழந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? சோ நம்ம இதை மீறினாதான் நம்மளால ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாம இதை தாண்டி நம்மளுக்கு அதிக பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கிடைச்சாதான் அதுதான் வந்து ஒரு ஹெல்த்தி அண்ட் சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். சோ கோல்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 10ல இருந்து 12% வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் தரும். ஸோ நீங்க இப்போ இன்ஃபிளேஷனோட கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3ல இருந்து 4% நம்ம ரிட்டர்னே கிடைச்சிருக்கு நம்மளோட நஷ்டம் எல்லாம் போக. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர்னால தான் கோல்டு வந்துட்டு நிறைய இன்வெஸ்டர்ஸால எடுக்க முடியல. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் என்ன சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 15ல இருந்து 20% வரதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு, அப்போ ரியல் எஸ்டேட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ கோல்டுன்றது ஒரு பிரைமரி அசட்டா இருக்குமே தவிர ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்க இன்ஃபிளேஷனை பீட் பண்ண போறீங்க அப்படின்னா கோல்டுன்றது நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போதும், எனக்கு 3ல இருந்து 4% இன்ட்ரெஸ்ட் போதும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்டுன்றது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஓகே, மூணாவது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா சேஃப். எஸ், நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது கோல்டுன்றது ரொம்ப சேஃப். நீங்க நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்தாலும், ஏன் நம்ம வீடியோலயே நம்ம ஸ்டார்டிங்ல ஸ்டாக் மார்க்கெட்டோட கோல்டு கம்பேர் பண்ணிருப்போம். கோல்டும் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு பிரதர்ஸ் மாதிரி தான். எப்பப்பெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கீழே போதோ அப்பப்பெல்லாம் கோல்டோட ரேட் வந்து மேலே போய்கிட்டே இருக்கும். நீங்க எந்த விஷயம் எடுத்து பாருங்க. இது காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து கோல்டுன்ற யூனிவர்சல் கரன்சி. ஸோ எப்பப்பெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட் தன்னோட மதிப்பை இழக்குதோ அப்பெல்லாம் கோல்டு வந்து மேலே ஏறும். அது மட்டும் இல்லாம நம்ம நினைச்ச எடுப்புக்கு வந்துட்டு பணத்தை வந்து அச்சடிக்க முடியாது. ஸோ அதனால கவர்மெண்ட் வந்துட்டு நம்மளால அச்சடிக்க முடியாத ஒரு கோல்டை வந்து நம்மளுக்கு பிரைமரி ரிசோர்ஸா வச்சிருக்காங்க, ஒரு லக்ஸரி ரிசோர்ஸா. ஏன்னா பணத்தை நம்ம இஷ்டத்துக்கு அடிச்சோம் அப்படின்னா அதோட மதிப்பு வந்து அது இழந்துரும். ஓகேங்களா? ஸோ அதனால கோல்டை வந்து ஒரு இன்டர்நேஷனல் கரன்சி மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து மார்க்கெட் எவ்வளவு டவுன்ல போனாலும் கோல்டுன்றது அவ்வளோ பெரிய எஃபெக்டை வந்து கொண்டு வராது. ஸோ உங்களுக்கு வந்து ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கணும், நான் வந்து ரிஸ்க் அதிகமா எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க கோல்டு பக்கம் போறது நல்லது. இல்ல உங்களுக்கு லாஸே ஆனாலும் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னைக்கு கோல்டை வாங்கி நாளைக்கு விற்க போறீங்க அப்படின்னா இது சரிப்பட்டு வராது. நீங்க ஒரு லாங் டேர்ம்ல நீங்க வந்து கோல்டை ஹோல்டு பண்ண போறீங்க அப்படின்னா மட்டுமே நீங்க வந்து கோல்டுக்குள்ள போகணும். இல்லை நீங்க கோல்டுக்குள்ள போகவே கூடாது. கம்பேரபிள் டு நான் ஸ்டாக்கை விட ஏன் கோல்டு சேஃப்டின்னு சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு பேஞ்ச மழையில அடுத்த நாள் முளைச்ச காலம் மாதிரி தான். ஸோ இதுல வர கம்பெனிஸை உங்களால் பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ண முடியாது. நிறைய ரிசர்ச் பண்ணணும், இன்டென்சிவ் வேலை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் ஒரு கம்பெனி எவ்வளவு கடன்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுதான் அதை வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஹை ரிஸ்க் அப்புறம் வந்து ஹை ரிட்டர்ன்ஸ். சரி, நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் சேஃப்டின்ற முறையில் பார்த்தா கோல்டுன்றது ரொம்பவே நல்ல விஷயம். ரிசர்ச்லாம் வராதுப்பா, எனக்கு கணிசமான அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருந்தா போதும், எனக்கு வந்து சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் கேஸ், எனக்கு ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னா நீங்க வந்து கோல்டு பக்கம் போறது உங்களுக்கு ஆப்ஷனா இருக்கும். நாலாவது பாத்தீங்க அப்படின்னா லிக்விடிட்டி அண்ட் டான்ஜிபிள் அசட் தான்.
எஸ், லிக்விடிட்டினா ஒன்றும் கிடையாது. உங்களால் கோல்டை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வாங்க முடியும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக விற்க முடியும். எங்கே வேணால் வைக்கலாம், எந்த நாட்டுக்கு வேணால் போய் கோல்டை விற்கலாம், வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ கோல்டுன்றது முன்ன சொன்ன மாதிரி அது யூனிவர்சல் கரன்சி. ஸோ உங்களுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இது லீகல். ஸோ இதான் நம்ம லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டேஞ்சபிள் அசெட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு பிசிக்கல் அசெட். எப்படி ரியல் எஸ்டேட் நீங்கள் ஒரு நிலத்தை பார்த்து வாங்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் கோல்டை வந்து பார்த்து வாங்க, டச் பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பிசிக்கல் அசெட், உங்க கையிலேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்குது, அதாவது நான் கண்ணால பாக்குறேன். ஸோ இது வந்து ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டா எனக்கு தெரியுது. சைக்காலஜிக்கலி இந்த ஒரு ரீசனால கோல்டு வந்து ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டா கருதப்படுது. ஏன்னா ரியல் எஸ்டேட்டும் கோல்டு இந்த ஒரு விஷயத்துல தான் மக்கள் மத்தியில் ஆணித்தரமா பதியுது. என்னன்னா லேண்ட், அதாவது நீங்க பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம், வாங்கலாம். கோல்டு நீங்க பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம், வாங்கலாம். ஸோ ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுது. ஓகே, இது நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்றவங்க தெரிஞ்சிருக்கும். எப்பவுமே அவங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குற ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா தெரியும். நீங்க வந்தாதான் பொருள் கொடுப்பீங்க, நீங்க பொருள் வந்தாதான் காசு கொடுக்குற ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா கோல்டுன்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தி சொல்றேன். 5வது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் அண்ட் சேஃப்கார்ட். எஸ், கோல்டுன்றது நிறைய ரீசன்ஸ்னால ரேட் ஏறலாம், இறங்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உலக சந்தையில கோல்டோட மதிப்பு இறங்குது அப்படின்னா உங்களோட கோல்டோட மதிப்பு இறங்கிடும். ஓகேங்களா? ஸோ நிறைய ஜியோ பாலிடிக்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலே பட்ஜெட் போட்டாங்கல்ல, ஸோ அது மூலியமா கம்மியாகும். ஸோ இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு இது ஃபிளக்சுவேட் ஆகிறதுக்கு. ஷேர் மார்க்கெட் அளவுக்கு ஃபிளக்சுவேட் இருக்காது. ஓகேங்களா? ஸோ உங்க ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கு. நீங்க எனக்கு வந்து அதிக ஃபிளக்சுவேஷன் வேணாம், வந்து ஸ்லோவா ரேட் ஏறினாலும் போதும், ஒரு கான்ஸ்டன்ட் எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் லாங் டேர்ம்னா அப்படின்னா நீங்க ஷியூரா கோல்டு வந்து சூஸ் பண்ணலாம். மறுபடி சொல்றேன், கோல்டு நீங்க லாங் டேர்மா கன்சிடர் பண்றீங்களா இருந்தா மட்டுமே, எனக்கு நகையா வேணாம், ஜஸ்ட் ஒரு கோல்டு காயினா, ஜஸ்ட் ஒரு பூலியனா வாங்கினா மட்டும் நான் கன்சிடர் பண்ணுவேன், வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய மிடில் கிளாஸ் வந்து இதில் லாக் ஆயிடுவாங்க. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 3-4 லட்சத்துக்கு ஒரு நெக்லஸ் வாங்குவாங்க. அவங்களோட தேவை வந்து அர்ஜென்ட் தேவை வந்து 1 லட்ச ரூபாய் தான் இருக்கும். ஸோ அந்த கோல்டு அவங்க விற்காம என்ன பண்ணுவாங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு வச்சிருவாங்க. ஓகேங்களா? வேறக்கனே அவங்க டெப்த்ல இருக்காங்க, கடன்ல இருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து அவங்களால 1 லட்சம் கொடுக்க முடியல. ஸோ அதனால வச்சிருக்காங்க. ஸோ அந்த 1 லட்ச ரூபாய் மீட்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் நஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள ரேட் ஏற்றும் சில சமயம் முழுகும் செஞ்சிருக்கு. ஸோ இந்த ரிஸ்க் எல்லாம் நீங்க ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு கோல்டு காயின்ஸாவோ இல்லை கோல்டு பிஸ்கெட்ஸாவோ வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா அந்த கோல்டு காயின் நீங்க வித்துடலாம். 1 லட்ச ரூபாய் மதிப்புக்கான கோல்டு காயினை மட்டும் நீங்க வச்சு இல்லை பிஸ்கெட்ஸையோ இல்லை பூலியனோ வச்சு நீங்க வித்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து புத்திசாலித்தனமா இருக்கும். ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க நகையா வாங்கக்கூடாது. ஏன்னா அது வந்து வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜ் எல்லாமே இருக்கும். அது மாதிரி நீங்க அவசர காலத்தில் மொத்தமா வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க கோல்டு காயினா வாங்குறது, பிஸ்கெட்ஸா வாங்குறது, பூலியனா வாங்குறது ரொம்ப சிறந்தது. இது ஏன் நான் மறுபடியும் சொல்றேன் அப்படின்னா ஒரு அர்ஜென்ட் தேவை வரும்போது நான் சொன்ன அட்வைஸ் எவ்வளவு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். சேஃப்கார்ட், சேஃப்கார்ட்னா ஒன்றும் கிடையாது. இது ஒரு பிசிக்கல் அசெட் அப்படின்றதுனால நீங்க ஒரு லெவலுக்கு மேலே ஸ்டேக் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட 1/2 kg கோல்டு வந்துருச்சு, இத்தனை பவுண்ட்ஸ் ஆஃப் வந்துட்டு கோல்டு இருக்கு அப்படின்னா நீங்க அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பேங்க் லாக்கர்ல போறது நல்லது. ஸோ இது சேஃப்கார்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் விற்கிறது வாங்குறது இல்லை நிறைய ஜிஎஸ்டிஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, ஹிடன் சார்ஜஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க கோல்டை வந்து சேஃப்கார்ட் பண்றதும் செல் பண்றதுக்கான நஷ்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கு, நான் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. சரிங்களா? இந்த வீடியோட கன்க்ளூஷன் வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஏன் வந்து கோல்டு வாங்கினேன் அப்படின்னா, நான் இது வந்துட்டு ஒரு சேஃப்டி ஹெட்ஜா தான் வாங்கியிருக்கேன். என்னோட 80% ஷேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல தான் இருக்கு. ஸோ ஒருவேளை ஸ்டாக் மார்க்கெட் கவுந்துட்டாலும் அந்த டைம்ல என்ன பண்ண முடிச்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த டைம்ல கொஞ்சம் எனக்கு இத்தனை % பணம் இருந்தால் ஓகேன்னு நான் கோல்டில் போட்டிருக்கேன். ஸோ அதுவே வந்து எனக்கு போதுமானதா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட் குறிச்சும் அது மட்டும் இல்லை ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் கம்பேர் பண்ணி குட்ஸ் அண்ட் பேட்ஸ், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே கோல்டு வாங்கலாமா வேணாமான்னு டிசிஷன் உங்ககிட்ட விடுறேன். ஏன்னா காசு உங்களுது, காசுக்கு ஏதோ தோசை தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க அப்படின்னா வீடியோ ஷேர் பண்ணுங்க. இவ்வளோ கத்தி தொண்டை வலி கத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.